ஃப்ரெண்ட்ஸ், நான் பாண்டுறேங்க. நான் சென்னையில் இருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு ரயில்வே டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ், ரயில்வே ஜூனியர் இன்ஜினியரிங் எக்ஸாம் பற்றி டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். யாருக்குமே தெரியாத சில ரேர் இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் நான் இதில் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் போட்ட ஃபஸ்ட் வீடியோக்கு எனக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ வெரி மச். இந்த எக்ஸாமுக்கு டிப்ளமோ அண்ட் இன்ஜினியரிங் முடித்த எல்லாருமே எலிஜிபிள். டிப்ளமோ அண்ட் இன்ஜினியரிங்கில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எலிஜிபிள்னா இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் எலிஜிபிள். ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வந்து சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் போட்டிருப்பாங்க, எஸ்என்டின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு போஸ்டிங்க்கு மட்டும்தான் அவங்க 2 பேரும் எலிஜிபிள். ஜூனியர் இன்ஜினியர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த போஸ்டிங்க்கு வந்து சென்னை ஜோனில் வேக்கன்சி இல்லை. ஸோ இங்கே இருக்கிற ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வேக்கன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இந்த எக்ஸாமினேஷனுக்கு ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள் கிடையாது. ஆனால் டிப்ளமோ முடிச்சுட்டு இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாமினேஷனுக்கு டிப்ளமோ கேட்டகரி வச்சு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி வந்து ஆல்ரெடி இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ஆனால் அரியர் வச்சுருக்காங்க தெரியுமா, அவங்களுக்குலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஜான்வரி 31 அவங்களுக்கு ரிசல்ட் வந்து அரியர் எல்லாமே கிளியர் ஆகிருந்தால் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அரியர் இருந்தால் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது. இந்த எக்ஸாமினேஷன் வந்து டிப்ளமோ அண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த எக்ஸாம் இதுக்கு முன்னாடி 2014 நடந்திருக்கு, 2015 நடந்திருக்கு, 15க்கு அப்புறமா இப்போது 2019 நடக்குது. ஸோ இதில் வந்து 13,500 வேக்கன்சி இருக்கிறதுனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு அடுத்தது இந்த ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம் எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. ரீசன் என்னென்னா ரயில்வேல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இப்போ இந்த வேக்கன்சி ஃபில் பண்ணுறாங்களா ஜூனியர் இன்ஜினியர் போஸ்டிங்க்கு 2020 வரைக்கும் அவங்க வேக்கன்சி ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ 2020 வரைக்கும் இதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் நடக்காது. ஸோ 20 வரைக்கும் போஸ்டிங் ஃபில் பண்ணுறதுனால 21 எக்ஸாம் வரது டவுட்டு, மேபி 22 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஜாபோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னன்றது தெரிஞ்சுக்கிங்க. இங்கே நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணி எழுதுவாங்க. பட் யாருக்குமே வந்து என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், என்ன ஜாப் நேச்சர் கொண்ட இதுக்கு நம்ம போக போகிறோம் தெரியாமே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா ஜாப் நேச்சர் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு படிக்கணுன்ற ஆர்வம் அதிகமாக வரும். ஜூனியர் இன்ஜினியரோட ஒர்க் நேச்சர் எப்படி இருக்குன்னா ஃபீல்டு ஒர்க் சூப்பர்வைசர் மாதிரி இருக்கும். அதாவது வந்து நம்மளுக்கு கீழே இருக்கிற வேலை செய்கிறாங்களா அவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து நம்ம தான் வந்து நீங்கள் என்ன வேலை செய்யணும், அந்த வேலை எப்படி செய்யணும்னு சொல்லி அவங்கக்கிட்ட வந்து வேலை செய்கிறாங்களா இல்லையான்னு பார்த்து அவங்கள சூப்பர்வைஸ் பண்ணி அவங்க வேலை செஞ்சு முடிச்ச பிறகு அந்த வேலை கரெக்டாக பண்ணியிருக்காங்களா பார்த்து எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி உங்களோட சுப்பீரியர் ஹெட் ஆஃபீஸர்களுக்கு நீங்கள் இன்டிமேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜூனியர் இன்ஜினியர்ஸ் மோஸ்ட்லி மேனுவல் ஒர்க் அதிகமாக செய்கிற மாதிரி இருக்காது. பட் அவங்களுக்கு கீழே இருக்கவங்கக்கிட்ட ஒர்க் வாங்கி மற்றவங்கள வேலை செய்ய வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாமுக்கு ஜனவரி 2 ஜனவரி 31 வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 18 33 வயசு வரையும் எலிஜிபிள். ஓபிசி கேட்டகரிக்கு வந்து +3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டி கேட்டகரி பீப்புளுக்கு வந்து +5 இயர்ஸ் எலிஜிபிள் உண்டு. இங்கே ஏஜ் லிமிட் வந்து 18 33 கொடுத்துருந்தாலும் இன்ஜினியரிங் கேட்டகரி பீப்புளுக்கு வந்து 21 தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கே ஏன் 18 கொடுத்துருக்காங்கன்னா வந்து ஒரு டிப்ளமோ கேட்டகரி ஸ்டூடெண்ட் வந்து அவங்க காலேஜ் முடிக்கும் பொழுது வந்து அவங்களுக்கு வயசு 18 தான் இருக்கும். ஆனால் இன்ஜினியரிங் கேட்டகரி பீப்புளுக்கு வந்து 21 வயசு முடிக்கும் போது தான் வந்து நம்ம இன்ஜினியரிங் முடிப்போம். ஸோ இன்ஜினியரிங் படிக்கிற நிறைய பேர் என்கிட்ட என்ன டவுட் கேட்குறாங்கன்னா வந்து எனக்கு 18 வயசு தாண்டிருச்சு, நான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சிருக்கேன், தேர்ட் இயர் படிச்சிருக்கேன், ஃபைனல் இயர் படிச்சிருக்கேன், நாங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் டிகிரி முடிக்காமல், அதாவது இன்ஜினியரிங் டிகிரி முடிக்காமல் இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி நடந்த 2015 எக்ஸாம்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரே ஒரு ரிட்டன் ஸ்டேஜ் எக்ஸாமாக வச்சு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடத்தினாங்க. ஆனால் இந்த எக்ஸாமில் வந்து 2 ஸ்டேஜாக பிரிச்சிருக்காங்க. CPT 1, CPT 2 ரெண்டு ஸ்டேஜ் எக்ஸாமாக பிரித்து எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் CPT 1 எக்ஸாம் வந்து ஏப்ரல் மேல எக்ஸாம் டேட் சொல்லியிருக்காங்க. ஏப்ரலில் மேல எப்போ வேணால் வரலாம். இந்த எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கடுத்து 1 மந்த்துக்குள்ளே ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்து 1 மந்த் கழிச்சு செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம்
நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஜூனியர் இன்ஜினியருக்கு சேலரி வந்து அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா, பே ஸ்கேல் வந்து 35,000 சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் அலவன்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி வந்து 35,000, அலவன்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வரும். ஸோ டோட்டலாக சேலரி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு மந்த்லி வந்து 50,000க்கு மேலே சேலரி வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த எக்ஸாமினேஷனில் வந்து நெகட்டிவ் மார்க் உண்டு. அதாவது 3 கொஷின் தப்பாச்சுன்னா 1 மார்க் போயிடும். ஸோ யாருமே வந்து 100 கொஸ்டின் அட்டன் பண்ணாமல் உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் தெரிஞ்சிருக்கோ அந்த கொஷின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, லக்கில் வரட்டும்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுறாங்க. ஆனால் கரெக்டான கொஸ்டினுக்கும் மார்க் வந்து ரெடியூஸ் ஆகிடும். எப்படி ரெடியூஸ் ஆகும்னா, 3 கொஸ்டின் தப்பாச்சுன்னா 1 மார்க் போயிடலாம். அப்படியே கரெக்டான கொஸ்டின்ஸ்க்கும் வந்து நம்ம மார்க் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே போகும். ஸோ வந்து உங்களுக்கு எத்தனை கொஷின் தெரியுதோ அத்தனை கொஷின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணிட்டு வாங்க. கன்ஃபார்ம் பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க. 10th மார்க் ஷீட்டில் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதே ப்ரொசீஜர்லாம் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும். அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது. சப்போஸ் நீங்கள் தவறுதலாக ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அங்கே வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மாடிஃபிகேஷன் ஃபீஸ் 100 ரூபா கொடுத்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் எடிட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து இந்த அப்ளிகேஷன் எடிட் பண்ணுறது, மாடிஃபிகேஷன் பண்ணுறது வந்து 2 முறை தான் பண்ண முடியும். இந்த எக்ஸாமினேஷனுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 500 ரூபாவும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 250 ரூபாவும் சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு 400 ரூபா ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு வந்து 250 ரூபாவும் ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. எக்ஸாம் அட்டன் பண்ணால் மட்டும்தான் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணலன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது எந்த ஜோனில் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ஜோனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். எக்ஸாம்பிள், சதர்ன் ரயில்வேனா இங்கே சென்னை ஜோனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் சென்னை ஜோன்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு செகண்டராபாத் ஜோன்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 2 இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் தானாகவே ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ ஒரு ஜோனில் உங்களுக்கு எந்த ஜோனில் கன்வீனியண்ட்டாக இருக்கோ, எந்த ஜோனில் உங்களுக்கு போஸ்டிங் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, எந்த ஜோன் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு ஜோனில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஜோன் செலக்ட் பண்ணி நீங்கள் ரயில்வேக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் அந்த ஜோனில் தான் வேலை செய்ய முடியும். ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியாது. இது ரயில்வேயில் இந்த எக்ஸாமில் மட்டும்தான் வந்து ஃபஸ்ட்டு இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரீசன் என்னென்னா, இங்கெல்லாம் சென்னையில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய நார்த் இந்தியன் பீப்புள் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க நார்த் இந்தியாவிலேருந்து சதர்ன் ரயில்வே ஃபோக்கஸ் பண்ணி இங்கே எக்ஸாம் எழுதி இங்கே வேலை வாங்கிட்டு இங்கே ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சுட்டு திருப்பியும் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி அவங்க ஊருக்கே வேலைக்கு போயிடுவாங்க ரயில்வேயில். ஆனால் திரும்பவும் அவங்க அந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனதுனால திருப்பி வேக்கன்சி இங்கே க்ரியேட் ஆகும். ஸோ இது மாதிரி பிரச்சனை இனிமேல் வரக்கூடாதுன்றத ரயில்வே முடிவு பண்ணி இப்படி ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட் டைம் இது ரயில்வேல இது இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஐசைட் வந்து எந்த ரேஞ்சில் இருக்கணும்னு இவங்களே கேட்டகரி வைஸ் பிரித்து வச்சுருக்காங்க. A3, B1, B2, C1 இந்த கேட்டகரியில் ஐசைட் இருக்கிறவங்களாம் வந்து அப்ளை பண்ணலாம். யாராவது ஐ சர்ஜரி இல்லை ஐ லேசர் ட்ரீட்மெண்ட் அதாவது பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வந்து A1, A3, B1, B2 இந்த 3 கேட்டகரி இந்த 3 கேட்டகரி வர மாதிரி இருக்கிற போஸ்டிங்க்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. C1 கேட்டகரி இருக்குது தெரியுமா? C1 கேட்டகரி இருக்கிற போஸ்டிங் மட்டும்தான் வந்து ஐ சர்ஜரி பண்ணவங்களாம் வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்கள் எந்த ஐசைட் உங்கள் ரேஞ்ச் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு உண்டான போஸ்டிங்கை நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாமுக்கு 1.5 மணி நேரம் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. 100 மார்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த 100 மார்க்கு எப்படிலாம் பிரிச்சிருக்காங்கன்னா வந்து மேக்ஸில் வந்து 30 மார்க்கு, ரீசனிங்கில் வந்து 25 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸில் வந்து 15 மார்க்கு, ஜென்ரல் சயின்ஸில் வந்து 30 மார்க்கு. ஸோ 100 மார்க்கு. இதில் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு அவங்க எவ்வளோ பேர் எடுக்க போகிறாங்கன்னா வந்து 15 டைம்ஸ், அதாவது 1:15 ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஒரு போஸ்டிங்க்கு 15 பேர் போட்டியாக செகண்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜில் எடுக்கிற மார்க் வந்து செகண்ட் ஸ்டேஜ் போகிற வரைக்கும் தான் வேலிடிட்டி. செகண்ட் ஸ்டேஜ் போன பிறகு செகண்ட் ஸ்டேஜில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வேலை கன்ஃபார்மாக கிடைக்குமா இல்லையான்னு சொல்ல முடியும். செகண்ட் ஸ்டேஜ் மார்க்கு தான் வந்து உங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷன். அதாவது வந்து எவ்வளோ மார்க் எடுத்தால் வேலை கிடைக்குன்றது முடிவு பண்ணுறது செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிற மார்க் தான். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இருக்கிறது செகண்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட், அவ்வளோதான். அதுக்கு மேலே அது கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அவங்க எவ்வளோ பேசிக் க்ரைட்டீரியா வச்சுருக்காங்கன்னா வந்து அன்ரிசர்வ்டுக்கு 40%,
ஓபிசி அண்ட் எஸ்சி இவங்க 2 பேருக்கும் வந்து 30%, எஸ்டி பீப்புளுக்கு வந்து 25% வச்சுருக்காங்க. இவங்க இந்த ஒரு க்ரைட்டீரியா வச்சதுனால இந்த மார்க் எடுத்துட்டா நம்ம செகண்ட் ஸ்டேஜுக்கு போயிடலான்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ரீசன் என்ன, இவங்க வந்து 15 மடங்கு பீப்புள் தானே அடுத்த ஸ்டேஜ் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ வந்து யார் அவங்களுக்கு தேவைன்னா இந்த டாப் 15 டைம்ஸ் பீப்புள். இப்போ 1000 வேகன்சி இருக்குன்னா டாப் 15,000 பேர் இருக்கிறவங்க மட்டுங்க தான் வந்து அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ உங்களோட பெஸ்ட்டு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ உங்களோட பெஸ்ட்டு கொடுத்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ண பாருங்க. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும். ஸ்டேஜ் 2க்கு வந்து 2 மணி நேரம் 150 மார்க்கு. இந்த 150 மார்க் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா வந்து ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 15 மார்க்கு, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மட்டும், பயாலஜி கிடையாது, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மட்டும் 15 மார்க்கு, கம்ப்யூட்டர் அது ரிலேட்டடாக 10 மார்க்கு, என்விரான்மெண்டல் சயின்ஸ் இவிஎஸ் அதிலிருந்து ஒரு 10 மார்க்கு, இது மட்டும் நான் டெக்னிக்கலேருந்து 50 மார்க்கு, மீதி டெக்னிக்கல்லேருந்து 100 மார்க்கு கேட்பாங்க. டெக்னிக்கல் வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மெக்கானிக்கல் சிலபஸ் கொடுத்துருக்காங்க, இசிஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இசிஇ சிலபஸ் கொடுத்துருக்காங்க, ட்ரிபிள்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரிபிள்இ சிலபஸ் கொடுத்துருக்காங்க, சிவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சிவில் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் போஸ்டிங்க்கு நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் இசிஇ டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்க சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணி அந்த இசிஇ பேப்பர் மட்டும்தான் நீங்கள் எழுத முடியும். இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாக போஸ்டிங் இல்லாதனால நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி பேப்பர் செலக்ட் பண்ண முடியாது. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி பீப்புள் இசி சப்ஜெக்ட் சிலபஸ் படித்து தான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும். இந்த CPT-2 எக்ஸாமில் வந்து விர்ச்சுவல் கால்குலேட்டர் வந்து ஸ்க்ரீன்லேயே டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலிமா என்ன தெரியுதுன்னா வந்து இந்த எக்ஸாமினேஷனில் கண்டிப்பாக ப்ராப்ளமேட்டிக் கொஷின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் ப்ராப்ளமேட்டிக் கொஷின்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் படிச்சுட்டு வாங்க. ஸ்டேஜ் 2ல் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அது அவ்வளோக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இதுதான் வந்து ஃபைனலாக உங்களுக்கு வேலை கிடைக்க போகுதா இல்லையான்ட்டு டிசைட் பண்ணுற மார்க்கு. இந்த ஸ்டேஜ் 2லேயும் வந்து மினிமம் மார்க்கு எவ்வளோ எடுத்தால் பாஸ்ன்னு வச்சுருக்காங்கன்னா வந்து ஓபிசி அன்ரிசர்வ்டுக்கு வந்து 40%, ஓபிசிக்கு வந்து 30%, எஸ்சிக்கு 30%, எஸ்டிக்கு வந்து 25%. ஆனால் இதெல்லாம் வெரி மினிமம் மார்க். இது எடுத்திங்கன்னா வேலை கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா சென்னையில் வந்து 1183 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. ஸோ அவங்க ஒரு 1183 பேர் எடுப்பாங்க வேலைக்கு. ப்ளஸ் வந்து 50% பீப்புள் வந்து, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 550 பேர் வந்து சேஃப்டிக்காக வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைப்பாங்க. சப்போஸ் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆன 1100 பேரில் வந்து யாராவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரலன்னா, ரிஜெக்ட் ஆகிட்டாங்கன்னா வந்து பின்னாடி இருக்காங்களே இந்த 50% வெயிட்டிங் லிஸ்ட் இருக்காங்க தெரியுமா, இவங்களிருந்து கொஞ்சம் பேரை வந்து உள்ளே எடுத்துப்பாங்க. ஸோ அங்கே வேக்கன்சி குறைய வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்து ஆள் வந்து மார்க் அடிப்படையில் ஒவ்வொருத்தரையாக உள்ளே எடுத்துப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் யாரும் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த 2015 நடந்த 2014 நடந்த இந்த ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம் சிலபஸை பார்க்காதீங்க. அதே மாதிரி வந்து அந்த ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாமோட கட் ஆஃப் கொஷின் பேப்பரை பார்க்காதீங்க. ஏன்னா வந்து அந்த கட் ஆஃப் கொஷின் பேப்பர் இப்போ உங்களுக்கு யூஸ் கிடையாது. ஏன்னா வந்து அந்த 14 and 15 அந்த எக்ஸாம் பேட்டர்ன்லேருந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பழைய கட் ஆஃப் உங்களுக்கு இப்போது யூஸ் ஆகாது. அந்த கட் ஆஃப் வச்சுட்டு இப்போ படிக்காதீங்க, அது யூஸ்லெஸ். அதே மாதிரி வந்து அந்த கொஷின் பேப்பரும் வந்து இப்போ யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா மேஜராக யூஸ் ஆகாது. ஏன்னா வந்து அதில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கலந்து வரும். டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் ரெண்டும் சேர்ந்து ஒரே கொஷின் பேப்பரில் வரும். அதில் வந்து டெக்னிக்கலில் இசி ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் சிவில் எல்லாமே கலந்து வரும். ஸோ அந்த கொஷின் பேப்பர் வந்து இப்போ உங்களுக்கு அவ்வளோ யூஸ் ஆகாது. ஏன்னா அதில் எல்லாமே பேசிக்ஸாக கேட்டிருப்பாங்க. இங்கே உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் போகிறதுனால வந்து ரொம்ப டெப்த்தாக கேட்பாங்க. ஸோ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அண்ட் கட் ஆஃப் மார்க் வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரயில்வே நோட்டிஃபிகேஷனில் என்ன கண்டென்ட் கொடுத்துருந்தாங்களோ அதை பற்றி மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நான் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்ற ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். சில தவிர்க்க முடியாத காரணத்தினால என்னால் வந்து ஜான்வரி 28 தான் அடுத்த வீடியோ போட முடியும். ஸோ அது வீடியோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ வந்து ரெகுலராக பார்த்துக்கணும். இந்த சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரயில்வே எக்ஸாம்ஸ் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னோட மெயில் ஐடி கீழே தெரியும், pandurangan707@gmail.com. அந்த மெயிலுக்கு உங்களோட டவுட்ஸை எனக்கு மெயில் பண்ணுங்கள். கரெக்டாக தெளிவாக இருக்கிற டவுட்ஸுக்கு நான் கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுறேன். என்ன படிக்கலாம், என்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணலாம்னு கேட்காதீங்க. உங்களுக்கு தேவையான மெட்டீரியலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து ரயில்வே ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.